கதையின் தொடர்ச்சி. ஸ்ரீமதி கமலாம்பாளை பார்த்தவர்கள் எவருமே அவளது ஆரோக்கியத்தைப் பற்றி சிறிதும் சந்தேகப்படவே மாட்டார்கள். மண்ணிலிருந்து பிடுங்கி எடுத்த கிழங்கு போல் அவள் தனது 52வது வயதில் கொழு கொழுவென்று மிகவும் செழுமையாகத்தான் காணப்பட்டாள். ஆரோக்கியம் அவளது ஒவ்வொரு அவயத்தினின்றும் பொங்கி வழிந்தோடி கொண்டிருந்ததற்கு அவளது வாழ்க்கைத் தரமும் ஆடை அலங்காரங்களும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தன என்றே கூறலாம். கமலாம்பாளின் தந்தை, அவளது பாட்டன், அவருடைய பாட்டன் என்று பரம்பரையாக மிகவும் செல்வந்தர்கள். பரம்பரை பணக்கார குடும்பத்தில் உதித்த பிரபல சுந்தர முதலியாருக்கு வாழ்க்கைப்பட்டாள். ஆகவே அவளது செயல், பேச்சு, காரியம் ஒவ்வொன்றிலும் பணத்தின் செருக்கு தொனித்ததில் ஆச்சரியமில்லை. செல்வத்திலே புரண்டு கொண்டிருந்த கமலம்மாளுக்கு எளிமை என்பதே சிறிதும் தெரிய வகையில்லாதிருந்தது. ஆடம்பரமும் படாடோபமும் இல்லாவிடில் தங்கள் குடும்பத்தின் கௌரவம் குலைந்துவிடும் என்று அவள் அஞ்சினாள். சுந்தர முதலியார் குடும்பம் கழுத்து மட்டம் கடனில் மூழ்கியதற்கு காரணம் அவரது அருமை மனைவி ஸ்ரீமதி கமலாம்மாளின் ஊதாரி செலவுகள்தான் என்று அவர்களின் சுற்றத்தார்கள் குறை கூறியது ஓரளவிற்கு உண்மையே. ஏனெனில் கமலாம்மாளுக்கு எந்த காரியத்தையும் சிறிய அளவிலே செய்ய தெரியாது. குடும்ப பெருமையினாலே மிகவும் அழுந்தி கிடந்திருந்த அவளது வாழ்க்கையின் தத்துவங்களும் தற்காலத்திற்கு சிறிதும் ஒவ்வாதவையாக இருந்தன. ஒரு குறிப்பிட்ட தொழிலில்தான் பணம் சம்பாதிப்பது தகும். எல்லா வேலைகளையும் எல்லோரும் செய்வது தகாது. ஏழையாக பிறப்பதே குற்றம் என்றெல்லாம் அவள் விசித்திரமான கொள்கைகள் கொண்டிருந்தாள். தனது அபிப்பிராயங்களை எல்லாம் கொஞ்சமும் அஞ்சாது வெளியிட அவள் ஒரு நாளும் தயங்கியதே இல்லை. ஏனெனில் அந்த வீட்டுக்கு அவள்தான் ராணி. தனது வாக்கு சாதுரியத்தால் பிரபல வக்கீலாக விளங்கியிருந்த சுந்தர முதலியார் தமது வீட்டின் மனைவியின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவரே அல்ல. பிள்ளைகள் 2 பேரும் அவ்வாறே தந்தை காட்டிய வழியை அணு அளவும் பிசகாது கடைபிடித்து வந்தனர். பெரியவராக வளர்ந்து கல்வி கற்று தனி பொறுப்பை ஏற்க துவங்கிய பின்னரும் கதிரேசனுக்கு தாயாரிடம் அபாரமான ஒரு பயபக்தி. வைத்திய கல்லூரியிலே படிக்கும் கதிரேசனது தம்பி தாயார் கீறிய கோட்டை தாண்டவும் தயங்கும் பயந்தாங்கொல்லி. இவ்வாறு 30 வருஷங்களாக எதேச்சாதிகாரம் செய்து கொண்டு ராணி போல் வாழ்ந்து வந்த கமலாம்மாளை சில தினங்களுக்கு முன் வந்த ஒரு சிறு பெண் அவ்வளவு சுலபமாக அடக்கி உட்கார வைத்துவிட முடியுமா என்ன? ஆரம்பத்திலிருந்து கமலாம்மாளுக்கு தியாகராஜன் வீடு சம்பந்தம் அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. பெண் அழகாக இருக்கிறாள் என்றும் கல்யாணத்தை விமர்சையாக செய்வார்கள் என்றும் முடிவில் ஒருவாறு ஒப்புக்கொண்டாள். என்ன இருந்தாலும் தங்கள் குடும்பம் போல் அவர்கள் பல தலைமுறைகளாக செல்வந்தர்கள் அல்லவே, சமீபத்திலே பணத்தை கண்டுபிடித்த புது பணக்காரர்கள்தானே என்ற ஒரு அலட்சியம் அவள் உள்ளத்திலே ஆரம்பத்திலே குடிகொண்டிருந்தது. தியாகராஜன் தன் தங்கைக்கு எவ்வளவோ சீர்வகைகள் செய்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஒரு சமயம் அவன் தன் சொத்து முழுவதையும் மோகனாவுக்கே எழுதி வைத்திருந்தால் கமலம்மாள் சந்தோஷம் அடைந்திருப்பார்களோ என்னவோ. ஆனால் திருமணத்திற்கு பின் தன் மருமகள் தங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்த சீர் வகைகள் கமலம்மாளுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவே இல்லை. மேலும் நமச்சிவாயத்தின் நோயை பற்றி கேள்விப்பட்டதும் அவளது ஏமாற்றம் சீற்றமாக மாறியது. அவளது கோபம் முழுவதும் மோகனாவின் மீது திரும்பியது. தாய்க்கு பிள்ளையாக கதிரேசன் தன் மனைவியை தாயார் வார்த்தைகளாலும் செயலாலும் சிறுமைப்படுத்துவதைக் கண்டும் காணாதவன் போல் இருந்தான். கமலம்மாளுக்கு எப்பொழுதும் தனது ஆரோக்கியத்தை பற்றி குறை சொல்லி கொண்டிருப்பதிலே அலாதியான ஒரு தனி ஆசை. நோயாளி என்று படுக்கையில் படுத்துக்கொண்டு வீட்டிலுள்ள அனைவரது கவனத்தையும் கவர வேண்டும் என்று ஒரு அலாதியான விருப்பமும் அத்துடன் இருந்தது. எனவே அடிக்கடி அவள் சாதாரணமான ஒரு தலைவலிக்கு கூட கம்பளியை போர்த்தி கொண்டு படுத்து விடுவாள். அதுவும் தன் மூத்த மருமகள் வீட்டுக்கு வந்ததும் அப்படி அவள் நோயாளியாக படுப்பது அதிகரித்தது. மோகனாவுக்கு நோய் நொடி ஒன்றுமில்லை என்று வைத்திய பரீட்சை மூலம் நிச்சயமாகிவிட்டது. அவள் தன் பிறந்த வீட்டு பக்கமே போவதில்லை.
பணம், சீர் இவைகள் தான் கொண்டு வரவில்லை. கொஞ்சம் இடுப்பு ஒடிய மாமியாருக்கு பணிவிடைகள் தான் செய்யட்டுமே, அவளுக்கு அதைவிட வேறு என்ன வேலை என்ற எண்ணம் கமலம்மாளுக்கு ஏற்பட்டது. வழக்கமாக அவளுக்கு வருகிற மண்டையடி ஒன்று அன்று காலை அவள் படுக்கையை விட்டு எழுந்திருந்த போது கூடவே எழுந்துவிட்டது. குளித்துவிட்டு காப்பி பலகாரத்தை முடித்துக்கொண்டு ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்த அவள் தலையை இரு கரங்களாலும் பிடித்து கொண்டாள். ஆபீஸிற்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்த கணவனுக்கு உபசரணைகள் செய்து கொண்டிருந்த மோகனா இதை குறிப்பாக கவனித்தாள். அம்மாவுக்கு தலைவலி போல இருக்கிறது என்றான் கதிரேசன். கணவன் வீட்டிற்கு வந்த சில தினங்களில் கதிரேசனது குணத்தை மோகனா நன்கு அறிந்து கொண்டிருந்தாள். அவளது கற்பனையில் உருவாக்கியிருந்த கணவனுக்கு கதிரேசன் முற்றிலும் மாறுபட்டவனாக இருந்தான். இள வயதிலே வாலிபர்களுக்கு தம் புதிய மனைவியரிடம் தோன்றும் அபரிமிதமான பரிவோ அன்போ அவனிடம் எள்ளளவும் இருக்கவில்லை. தன் ஓய்வு வேலைகள் முழுவதும் மோகனா காதல் நவீனங்களை படிப்பதிலும் கற்பனை நிறைந்த திரைப்படங்களை கண்டு களிப்பதிலும் திளைத்திருந்தவள் தனது இல்லற வாழ்க்கையை அந்த கண்களாலே தன்னுள்ளே சித்தரித்து மகிழ்ந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கணவன் கதிரேசனுக்கு கண்ணே என்று அழைக்கவோ தேன் போல் இனிக்க பேசவோ தெரியவில்லை. முத்து உதிர்ந்துவிடும் போல அஞ்சி பேச்சை அளந்து பேசினான். சிலரைப் போல் தன் அன்பை செயலில் காட்டவும் அவனுக்கு தெரியாது. போதாதற்கு பொறுமையே இல்லாத முன்கோபி. தன் மனதில் நினைப்பதை பிறர் செயலில் செய்துவிட வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்க்கும் அவசர குணம் வேறு. மோகனா எதிர்பார்த்த அளவு தாம்பத்திய வாழ்வில் இன்ப நிலவு பொழியவில்லை. மரணம் என்பது இவ்வளவுதானா என்ற ஒரு பெரும் ஏமாற்றம் அவள் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. மோகனாவை அறிந்தவர்களுக்கு அவள் இத்தகையதொரு இல்லற வாழ்விலே ஈடுபட்டு சகித்து கொண்டிருப்பதைக் காண சிறிது வியப்பாகத்தான் இருந்தது. இவ்வளவு வயதிற்கு மேல் கல்யாணம் என்னத்திற்கு என்று அவளது தோழிகள் ஒரு சிலர் வம்பு பேசினார்கள். மோகனாவாவது பொறுமையாக கணவனுடன் வாழ்கிறதாவது என்று ஒரு சிலர் வம்பு ஜோசியம் கூறினார்கள். ஆனால் மோகனாவுக்கு அவளது இரத்தத்திலே ஊறி இருந்த ஒரு தனிப்பட்ட குண விசேஷத்தை பற்றி யாரும் உணரவே இல்லை. காந்திமதி அம்மாளின் பிடிவாத குணம் அவளது அண்ணன் மகளான மோகனாவிடம் இருந்ததில் வியப்பில்லை. எப்படியாவது பாடுபட்டு கதிரேசன் அன்பை பெற்றுவிடுவது, கமலாம்மாளின் நன்மதிப்பை பெற்றுவிடுவது, ஏமாற்றமாக காணப்படும் குடும்ப வாழ்வை இனிதாக மாற்றி விடுவது என்றெல்லாம் அவளையும் அறியாது ஒரு ஆத்திரம் மிகுந்த பிடிவாதம் அவளது உள்ளத்திலே எழுந்து அவளை ஒரேடியாக மாற்றிவிட்டது. எனவே அவள் அம்மாவுக்கு தலைவலி போல இருக்கிறது என்று கணவன் கூறிய அளவில் அவன் மேலே சொல்லப்போவதை ஊகித்து கொண்டு விட்டாள். அம்மாவை போய் கொஞ்சம் கவனி, அவளுக்கு என்ன வேணும் என்பதை விசாரி என்று கணவன் கூறும் முன்னரே வேகமாக உள்ளே சென்று தலைவலி மருந்து டப்பாவையும் சாப்பிட வெந்நீரும் எடுத்துக்கொண்டு மாமியாரிடம் சென்றாள். அது சமயம் விடுமுறைக்காக பட்டணத்திலிருந்து ஊருக்கு வந்திருந்த அவளது மைத்துனன் குமாரசாமி காலை பத்திரிகையுடன் அங்கே வந்தான். அம்மா, அந்த கொலை கேஸில் இன்னைக்கு வக்கீலுடன் குறுக்கு கேள்விகள் ரொம்ப பிரமாதம் என்று உற்சாகத்துடன் சொன்னான். மகனை கண்டதும் தாயார் தனது தலைவலியை மறந்து வெடுக்கென எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அதுக்குள்ளே தீர்ப்பு ஆயிடுச்சா? அவனுக்கு தண்டனை கிடைச்சதா என்று ஆவலுடன் விசாரித்தாள். வெந்நீர் பாத்திரத்தை மாமியாரிடம் நீட்டிய மோகனாவின் கரங்கள் நடுங்கின. அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அன்று பத்திரிகையில் வெளியான சஞ்சீவியின் கொலையை பற்றி படித்ததிலிருந்து அவள் திகிலடைந்து போயிருந்தாள். எங்கே தியாகராஜனும் இந்த கொலை கேஸில் சம்பந்தப்பட்டு விடுவானோ என்ற ஒரு கிளி அவளது உள்ளத்திலே குடிகொண்டு இருந்தது. அவ்வாறு ஏதாவது ஒரு சிக்கலில் அகப்பட்டு கொண்டு தியாகராஜனும் கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டு விட்டால், ஏற்கனவே அவளது பிறந்தகத்தை பற்றி இழிவாக நினைக்கும் அவளது கணவன் வீட்டார்கள் அவளை சும்மா விட்டு விடுவார்களா? தன் சுயநலத்தை வேண்டியாவது அவள் தியாகராஜனுக்கு இந்த கேஸில் எவ்வித சம்பந்தமும் ஏற்படக்கூடாது, அவன் பெயருக்கு இழுக்கு வரக்கூடாது என தன் இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை படிக்கையிலே அவளுக்கு ஒரே நடுக்கமாக இருந்தது. குமாரசாமி மோகனாவின் வெளிரடிந்த முகத்தை கவனியாது உற்சாகமாக கேஸை பற்றி உரையாடி கொண்டிருந்தான். வக்கீலின் மனைவியாக வாழ்வு நடத்தியதால் தனக்கு சட்டஞானம் தானாகவே வந்துவிட்டதாக கமலம்மாளுக்கு எண்ணம். ஆகவே அவள் தன் தலைவலியை மறந்து குதூகலத்துடன் மகனிடம் பேசினாள். அம்மா,
இந்த வருஷம் வைத்திய பாடத்தில் எங்களுக்கு நியாய சபையில் வழக்கு நடத்தும் முறை, அதில் வைத்தியருக்கு உண்டான பங்கு இவற்றை எல்லாம் பற்றி படிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்கள் கலாசாலை ஆசிரியர் இந்த கொலை கேஸிற்கு மாணவர்கள் சிலரை பிரத்யேகமாக அனுமதிக்க ஏற்பாடு செய்திருந்தார். வழக்கு தொடங்கிய முதல் நாள் நான் நேரிலே வழக்கை கவனித்தேன் என்றான் குமாரசுவாமி. தாயாரின் கண்கள் அப்படியா என்றாள். வியப்பினால் விரிந்தன. அன்று கோர்ட்டில் ஏக கூட்டம். குற்றவாளிக்காக ஆஜராகும் வக்கீல் மிகவும் பிரபலமானதொரு ஆசாமி. அதனால் என்று முடிக்கும் முன் கமலம்மாள், பிரபலமான வக்கீல் உங்க அப்பா இருந்திருந்தா இந்த சாட்சிகளை பிச்சு வாங்கிட மாட்டாரா என்றால் அலட்சியமாக. அப்பாதான் இப்போது இல்லையே, அதை விட்டு தள்ளுங்கள். குற்றவாளியை கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்தின போது என் மனம் கூட அவனை பார்த்து கலங்கி போச்சு. வயது 30க்குள்ளே தான் இருக்கும். பார்க்க மிகவும் கம்பீரமான தோற்றம், முகத்திலே நல்ல பிரகாசம். அவனை பார்த்தால் யாரும் அவன் சஞ்சீவிக்கு விஷம் கொடுத்து கொன்றிருப்பான் என்று நினைக்கவே முடியாது என்றான். கொலையாளின்னு மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்குமா? உங்க அப்பா அடிக்கடி சொல்றதுண்டு, ஒரு மனிதன் பெண் முகத்திலே தன் புத்தியை கலங்க விட்டுவிட்டால் பிறகு அவன் என்ன செய்வான் என்ன செய்ய மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆமாம், அந்த பெண், அவள் பெயர் என்ன? மாயாவோ ரம்பையோ? அவளை விசாரித்த அன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தியா என்று வினவினாள். சற்று தொலைவில் இருந்த மேஜையின் மீது தாறுமாறாக கிடந்த புத்தகங்களை அடுக்குவதில் ஈடுபட்டிருந்த மோகனா தன் முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டாள். இப்படிப்பட்ட பயங்கரமான கொலை கேஸ் ஒன்றில் சம்பந்தப்பட்டிருக்கும் பெண்மணியின் நட்பை அடைய அவள் ஒரு காலத்தில் எவ்வளவு ஆவலுடன் மாமாவின் துணையுடன் வலுவில் சென்று அதை பெற்று கொண்டாள். மாயாவிடம் சென்று உறவாடியது, அவளுக்கும் அண்ணனுக்கும் உள்ள தொடர்பு, இதெல்லாம் மாமியாருக்கு தெரிந்துவிட்டால் பயத்தில் மோகனாவின் வாய் உலர்ந்து போயிருந்தது. குமாரசாமி பேப்பரை தரை மீது போட்டுவிட்டு மறுபடியும் உற்சாகத்துடன் பேசலுற்றான். ஓ, போயிருந்தேனே. மாயாவை பார்க்க அன்று கோர்ட் வாசலில் வந்திருந்த கூட்டம் ஒரு பெரிய சினிமா நட்சத்திரத்தை காணக்கூட அவ்வளவு கூடியிருந்திருக்காது. ஒரு பெரிய காரில் இருபுறமும் பாதுகாப்புடன் வந்து இறங்கினாள் அவள். கோர்ட்டு வாயிலை அவள் மிதித்ததும் ஜனங்களிடையே என்ன பரபரப்பு, கைத்தட்டல், ஆரவாரம்! கூட்டத்தை போலீஸ் படையினர் பயமுறுத்தி கலைக்க வேண்டியிருந்தது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இகழ்ச்சிக்கு இருக்கும் ஆதரவு புகழ்ச்சிக்கு இருப்பதில்லை என்று சிரித்தான். அது போகட்டும், அவள் உண்மையில் அவ்வளவு அழகியா என்று தாயார் ஆவலுடன் விசாரித்தாள். கூண்டிலே அவள் ஏறி நின்றதும் தன்னை சுற்றிலும் அலட்சியமாக எல்லோரையும் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் அன்று கூண்டிலே நின்ற தோற்றத்தை சில பத்திரிகை நிருபர்கள் கவிதா உணர்ச்சி பொங்க விவரித்தார்கள். ஒரு பத்திரிகை விவரித்திருந்தது. மாயா கூண்டிலே வந்து நின்றதும் திடீரென்று ஒரு நிசப்தம் ஏற்பட்டது. தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்த மின்சார விசிறிகள் கூட சில வினாடி ஆடாது அசையாது நின்று விட்டன போல் ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது. சர்க்கார் சார்பாக சாட்சி கூற சௌந்தரிய தேவதையே வந்துவிட்டது போல் எல்லோர் மனதிலும் ஒரு மயக்கம் ஏற்பட்டது. உண்மை என்றெல்லாம் எழுதியிருந்தது என்று கூறிவிட்டு நகைத்தான். கமலம்மாள் எரிச்சலுடன் சப்பு கொட்டினாள். வேலை எத்தவங்க சௌந்தரிய தேவதையாம், என்ன வர்ணிப்பு வேண்டி கிடக்கு. சஞ்சீவிக்கும் அவளுக்கும் ரொம்ப நாள் சிநேகிதமாம். இந்த மனோகருக்கும் அவளுக்கும் 4-5 மாசமாக சிநேகிதமாம். இதெல்லாம் பற்றி வக்கீல்கள் ஒன்று விடாமல் அலசிவிட்டாங்க. கோர்ட்டில் நானும் தான் இந்த கேஸ் விவரத்தை பத்திரிகையில் படிச்சுட்டு வரேன். வெட்கம் மானம் ஏதாவது துளி இருந்தால் அவள் உயிரை வச்சு கொண்டு இன்னும் இருப்பாளா? சேச்ச என்றாள். மனோகரனுக்கு ஆஜராகி உள்ள வக்கீல் அவளை சும்மாவா விட்டார்? சர்க்கார் தரப்பிலே சாட்சியாக வந்து நின்றவுடன் குறுக்கு கேள்விகளால் கொன்று விட்டார். ஆனால் அம்மா, அவளுக்குத்தான் என்ன நெஞ்செழுத்தம், என்ன துணிச்சல்! அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அலட்சியமாக டக் டக் என பதில் சொல்லி கொண்டு வந்தாள். மனோகரன் இரக்கமாக ஒரு முறை அவளை நிமிர்ந்து பார்த்தான். நாங்கள் எல்லோரும் அவள் ஏதோ தடுமாறி விடுவாள் என்று நினைத்தோம். அவனை ஒரு முறை விரைத்து பார்த்துவிட்டு வக்கீல் கேட்டதற்கு ஆணித்தரமான பதில் கொடுத்தாள் என்றான். அவங்க அப்பா மட்டும் இப்போ உசுரோடு இருந்திருக்கணும். இவள் சங்கதி வேறு விதமாக ஆகியிருக்கும். ஒரு சமயம் அம்பலவாணன் கொலைக்கேசில் எதிர்த்தரப்பு சாட்சி சொல்ல வந்த ஒரு மோகனாங்கி அவர் கேட்ட கேள்வியிலே அவர் அப்படியே கூண்டிலேயே அழுதுவிட்டாள்.
சாட்சிகளை பிச்சு நாராய் கிழிச்சு போட்டுடுவாரே. என்னவோ இந்த மனோகரனுக்கு இப்படி புத்தி போக வேண்டாம். கௌரவமான குடும்பத்து பையன், அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாம். அவங்க தாயார் கண்ணும் கண்ணீருமா நிற்பாங்க. அதை நினைக்கும் போது நெஞ்சு சங்கடமாக இருக்குது. ஆமாம், கேஸை ஏன் இப்படி இன்னும் இழுத்துக்கிட்டு போகிறாங்க? காதலில் தனக்கு போட்டியாக சஞ்சீவி வந்து விட்டான்னு பொறாமைப்பட்டு அவனை விஷம் வச்சு கொண்டுட்டான்னு பட்ட வருத்தமாகத்தான் தெரியுதே. என்னை கேட்டால் மாயாங்கிற அந்த கள்ளிக்கும் சேர்த்து தூக்கு தண்டனை போடணும்னு சொல்லுவேன். வெட்கம் கெட்டவள் என்று ஆத்திரத்துடன் பேசி முடித்தாள் கமலாம்மாள் தன்னுடைய தீர்ப்பை. திடீரென்று அவளுக்கு புது நினைவு ஒன்று ஏற்படவே மருமகள் பக்கம் திரும்பி, ஆமாம், உன் கல்யாணத்தின் போது உனக்கு மாயான்னு யாரோ ஒருத்தி புடவை ஒன்று பரிசா அனுப்பியிருந்தாளே, அது யாரு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மோகனாவுக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு கணம் அவளால் பேசவே முடியவில்லை. அவளா? அவள் என் சிநேகிதி ஒருத்தி. அவளுக்கும் இந்த மாயாவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று குடறினாள். கமலாம்மாள் தன் மருமகளை ஏற இறங்க பார்த்துவிட்டு, உனக்கு என்ன உடம்புக்கு, எப்படியோ இருக்கியே என்று அதட்டினாள். ஒன்றுமில்லத்த என்று கூறிவிட்டு அங்கிருக்க மனமின்றி மெல்ல பின்கட்டிற்கு சென்று விட்டாள் மோகனா. மாமியாரிடம் சட்டென கூறிய போய் அவள் மனதை வெகுவாக உறுத்தி கொண்டிருந்தது. அவளுக்கு பரிசு அனுப்பிய மாயாதான் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறவள் என்று பின்னால் தெரிந்துவிட்டால் இவ்வளவு அவக்கியாதி அடைந்துவிட்ட பெண்மணியை அண்ணா கடைசியில் திருமணம் செய்து கொண்டால் தியாகராஜனின் மனநிலை இப்போது எப்படி இருக்கிறதோ, மாயாவை பற்றி அவன் என்ன நினைக்கிறானோ, இதையெல்லாம் தாயாரிடமாவது சென்று நேரில் பேசி தெரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்கும் வழியில்லை. பிறந்த வீட்டின் தொடர்புக்கே அவளது மாமியார் முற்றுப்புள்ளி வைத்திருந்தாள். அவளுக்கு தெரியாது பிறந்தகம் போய் வருவதென்பது முடியாத காரியம். பிறகு தெரிந்துவிட்டால் கமலாம்மாள் மன்னிக்கவே மாட்டாள். பலவாறு யோசித்து கொண்டு முற்றத்து குரட்டிலே உட்கார்ந்திருந்தாள் மோகனா. அந்த வீடு முழுவதும் ஒரு முறை சுழன்றது. அவள் கண்கள் இருண்டன. விழித்து கொண்ட பொழுது வீட்டு வேலைக்காரி தன் முகத்தை தண்ணீரை தெளித்து துடைத்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இந்த சமயம் நீங்கள் பிறந்த வீட்டில் இருக்கணும். பிள்ளைத்தாச்சி பெண்ணை இங்கே வச்சுக்கிட்டு தானும் கவனிக்காமல் பிறந்த வீட்டுக்கும் அனுப்பாமல் இந்த அம்மா செய்கிறது நல்லாவே இல்லை. நல்லா கவனிக்காட்டி நாளைக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஆபத்து ஏற்பட்டா என்று அனுதாபமாக பேசினாள் வேலைக்காரி. தடுமாறிக்கொண்டு தன் அறைக்குள்ளே சென்று படுக்கையில் சாய்ந்து கொண்ட மோகனாவுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. சில மாதங்களில் அவள் தாயாகும் நிலையில் இருந்தாள். வழக்கமாக இது சமயம் பெண்கள் மனதிலே ஏற்படும் ஒரு கலக்கம் அவளிடம் குடியிருந்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்லி இன்பமாக 2 வார்த்தைகள் சொல்ல அந்த பெரிய பங்களாவில் யாரும் இருக்கவில்லை. தன் உடல் நிலையை அவள் அமிர்தம்மாளுக்கு கடிதம் மூலம் கூட தெரிவிக்கவில்லை. தெரிவித்துதான் என்ன பயன்? அமிர்தம்மாள் பெண்ணை காண அங்கே வந்தால் அவளுக்கு கமலாம்மாள் நல்ல வரவேற்பு கொடுக்கப் போவதில்லை. பற்பல சிந்தித்த மோகனாவின் உள்ளம் திடீரென காந்திமதி அத்தையை பற்றி எண்ணியது. அத்தை, அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு தியாகராஜனையும் தமயந்தியையும் வளர்த்திருப்பார்கள். அவர்கள் இருவரும் மீதும் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார்கள். தமயந்தி பாவம், அவள் தியாகராஜனை எவ்வளவு நேசித்தாள். அவர்களுக்கு நடக்க இருந்த திருமணத்தை சூழ்ச்சி செய்து கெடுத்து அண்ணன் மனதை குழப்பி அத்தையை தள்ளாத வயதிலே வீட்டை விட்டு விரட்டியது எவ்வளவு பெரிய துரோகச் செயல். வளர்த்த பாசத்தினால் அத்தையின் மனம் என்ன பாடுபட்டதோ. வயதான காலத்தில் வெளியே போய் என்ன கஷ்டமெல்லாம் அனுபவிக்கிறாளோ. அத்தை அப்படி என்ன வீட்டில் இருந்தவர்கள் மீது விரோதம் பாராட்டினார்களா? விஜயாவிடம் அன்பாக நடந்து கொள்ளவில்லையா? அவர்களை சரியாக அறிந்து கொண்டு பட்சமாக பழகியிருந்தால் விஜயாவிடம் காட்டிய பரிவை விட பன்மடங்கு அன்புடன் நடந்து கொண்டிருப்பார்களே. அத்தை எவ்வளவு கெட்டிக்காரி! மாயாவின் சிநேகிதம் தவறு என்று புத்தி சொன்னார்களே, அப்பொழுது குற்றமாகப்பட்டது. மாயாவின் குணம் இப்போதளவா தெரிகிறது? அத்தையை கொடுமை செய்த பாவம்தான் போலிருக்கிறது. மாமாவிற்கு இவ்வளவு கடும் நோயாக வந்திருக்கிறது. அத்தை மனம் நொந்து வடித்த கண்ணீர் என் வாழ்க்கையிலும் பழிவாங்க வந்திருக்கிறது. ஐயோ அத்தை, என்னை மன்னித்து விடுங்கள். அகம்பாவத்திலே அறியாமையில் உங்களுக்கு தீங்கு செய்து விட்டேன். நானும் உங்களுக்கு அண்ணனையும் தமையந்தியும் போல் ஒரு குழந்தைதான். என்னை மன்னித்து என் வாழ்க்கை வளமாக்க ஆசீர்வாதம் செய்யுங்கள். எங்கேயாவது உங்களை சந்திக்க முடிந்தால் நான் செய்த தவறுக்கு உங்கள் காலில் விழுந்து என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவி விடுவேன். அத்தை அத்தை என்று பலவாறு தனக்குள்ளே எண்ணி உள்ளம் உருகிய மோகனா பச்சாதாபம் தாளாது விம்மி அழுதாள்.
நமச்சிவாயத்தின் ஆரோக்கியம் நாளடைவில் சீர்குலைந்து போய் கொண்டிருந்தது. சத்துள்ள உணவு, நவீனமான சிகிச்சை முறைகள் இவைகள் ஒன்றும் அவனுக்கு பலனளிக்கவில்லை. அவனது உடலை பற்றியிருந்த நோய் சிகிச்சைகளுக்கு குணமாகாது மிகவும் கடுமையானது ஒரு தனி வகையாக இருந்தது. அத்துடன் வயோதிகத்தினால் தளர்ந்து விட்டிருந்த அவனது உடல் நோயை தாங்கும் சக்தி மிகவும் குறைவாக இருந்தது. ஆகவே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சில மாதங்களில் நோயின் கொடுமையால் நமச்சிவாயம் அடையாளமே தெரியாது உருமாறி போயிருந்தான். தியாகராஜனது பண உதவியினால் அவனுக்கு அதே ஆஸ்பத்திரியில் நிம்மதியாக வசிக்க பல வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. அவனுக்கு தனியாக ஒரு அறையும் நன்றாக கவனித்து உதவி செய்ய வேலையாட்களும் தாதிகளும் அமர்த்தப்பட்டிருந்தனர். காந்தி பவனத்திலே அவனது பிரத்யேக அறையை அலங்கரித்து கொண்டிருந்த புஸ்தகங்கள், படங்கள் முதலியன எல்லாமே ஆஸ்பத்திரி அறைக்குள் வந்து குடியேறியிருந்தன. அன்றைய தினம் பகல் பொழுது சிறிது நேரம் உறங்கிவிட்டு அப்பொழுதுதான் நமச்சிவாயம் விழித்து கொண்டான். மேஜை மீது தாதி கொணர்ந்து வைத்துவிட்டு போன பால் பாத்திரத்தை எடுத்து கொண்டான். குடம் குடமாக பாலையும் கூஜா நிறைய காப்பியையும் தட்டு நிறைய சிற்றுண்டி வகைகளையும் அலட்சியமாக ஒரே வாயில் விழுங்கும் வழக்கமுடைய அவனுக்கு சில காலமாக உணவில் கூட நாட்டம் குறைந்திருந்தது. நோயின் கடுமையால் முன்போல் அவனால் கண்டதையெல்லாம் சாப்பிட்டு சமாளிக்க இயலாது போயிருந்தது. இதனால் அவன் மிகவும் தயக்கத்துடன் பாத்திரத்தை கையில் எடுத்தான். ஒரு வாய் பாலை பருகியதும் விளக்கெண்ணெயை சாப்பிட்டு விட்டவன் போல் முகத்தை சுளித்து கொண்டு அதை உடனடியாக மேஜை மீது வெறுப்புடன் வைத்துவிட்டு எழுந்து ஜன்னல் அருகே கிடந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான். வழக்கம்போல் மாலை வேளையில் நோயாளியாக அங்கு தங்கியுள்ள உறவினர்களை காண வருவோரின் கூட்டம் அன்று ஆஸ்பத்திரிக்குள் நிறைந்து காணப்பட்டது. தோட்டத்திற்குள் வந்தும் வெளியே சென்ற வண்ணமாக இருந்த வாகனங்கள் எழுப்பிய சப்தமும் நோயாளிகளை காண வந்தவர்களின் பாதரட்சைகள் செய்த ஓசையும் சேர்ந்து அந்தி வேளையில் அங்கே ஒரே இரைச்சல் மயமாக இருந்தது. பொழுதுபோக்காக படிப்பதற்கு கையில் எடுத்த பத்திரிகையை நமச்சிவாயம் அலுப்புடன் கீழே போட்டுவிட்டு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். தனிமையையும் இந்த பயங்கர கூச்சலையும் ஒருங்கே அனுபவிக்கும்படி அவனை அவனது உறவினர்கள் அங்கே அனுமதித்து விட்டிருந்தார்கள். அதை எண்ணும் பொழுதெல்லாம் நமச்சிவாயத்தின் உள்ளம் ஆத்திரத்தில் அனல் பிழம்பாக கொதித்தது என்று கூற தேவையே இல்லை. வராந்தாவிலே டக் டக் என பாதரட்சை ஓசை கேட்டதும் நமச்சிவாயம் திடுக்கிட்டு விழித்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். கதவை மிகவும் மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்த தாதி, உங்களை பார்க்க வேண்டுமென்று 2 பேர் வந்திருக்கிறார்கள், அனுப்பட்டுமா என்று கேட்டாள். நூதனமானதொரு ஆவலில் நமச்சிவாயத்தின் நெஞ்சு ஒரு கணம் தீவிரமாக அடித்து கொண்டது. தனது பரபரப்பை சமாளித்து கொண்டு தொண்டையை கனைத்து கொண்டான். அனுப்பு என்றான் அழுத்தமாக. கதவை திறந்து கொண்டு மெல்ல உள்ளே நுழைந்த அமிர்தம் அறையை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தயக்கத்துடன் ஓரமாக கிடந்த பெஞ்சு மீது உட்கார்ந்தாள். எங்கே நோய் கிருமிகள் காற்றிலே பறந்து ஓடி வந்து தன் மீது ஒட்டி கொண்டு விடுமோ என்று அஞ்சுகிறவள் போல் அவள் தன் புடவை தலைப்பை இழுத்து தன் உடல் முழுவதையும் பயத்துடன் போர்த்தி கொள்வதை கடைக்கண்ணால் கவனித்த நமச்சிவாயம் கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு வாளாயிருந்தான். தொடர்ந்தாற்போல் உள்ளே வந்த விஜயா நேரே தாயின் அருகில் சென்று பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரம் அறையிலே மௌனம் நிலவியிருந்தது. எதற்காக திடீரென்று அவர்கள் இருவரும் தன்னை காண வந்திருக்கிறார்கள் என்பது நமச்சிவாயத்திற்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் வரவை அவன் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தான். தங்கள் காரியத்திற்காக வந்திருக்கும் அந்த காரியவாதிகளே முதலில் பேசட்டும் என்று ஆத்திரத்துடன் இவன் வந்தவர்களை உட்காருங்கள் என்று கூட உபசரிக்காது வாளாவிருந்தான். தன் அண்ணனிடம் அமிர்தம் யோக சேமம் விசாரிக்கட்டும், பிறகு தான் பேச ஆரம்பிக்கலாம் என்று விஜயா பேசாதிருந்தாள். நோயினால் ஒரேடியாக உருமாறி போயிருந்த சகோதரனை ஏற இறங்க பார்த்த அமிர்தத்திற்கு ஒன்றுமே பேச தோன்றவில்லை. ஆச்சரியமும் அருவருப்பும் ஒருங்கே எய்துவிட்டிருந்த அவள் பேசும் சக்தியை இழந்து சிலை போல் அசையாது உட்கார்ந்திருந்தாள். விகல்பமான இந்த மௌனத்தை முடிவில் விஜயாதான் கலைக்க நேர்ந்தது. அறையை சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துவிட்டு, பரவாயில்லை, நான் எதிர்பார்த்ததை விட இடம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஏன் மாமா, உங்களை இங்குள்ள டாக்டர்கள் நன்றாகத்தானே கவனித்துக் கொள்கிறார்கள் என வினவினாள். நமச்சிவாயம் அவளை எரித்து விடுகிறவன் போல் விரைத்து பார்த்து,
ஆஹா! மாமா மேல் என்ன அன்பு! மாமாவின் சௌகரியத்தை பற்றி என்ன அக்கறை! ஆஸ்பத்திரிக்கு நான் வந்து 6 மாதம் ஆகியும் இருக்கிறானா செத்தானா என்று எட்டி பார்க்க கூட உங்களுக்கு பொழுது இருக்கவில்லை. நான் மட்டும் அந்த கடிதம் எழுதியிருக்காவிட்டால் இன்னைக்கு இங்கே வந்திருப்பீங்களா? எனக்கு தெரியும். என்னை பார்க்கணும் என்று வராவிட்டாலும் அந்த கடிதத்துக்காக கட்டாயம் வருவீங்கன்னு தெரியும். உங்களை எனக்கா தெரியாது என்று கோபத்துடன் பெருமூச்சு வாங்க இரைந்து பேசினான். அமிர்தம்மாளுக்கு அதற்கு மேலும் பேசாதிருக்க முடியவில்லை. அண்ணா, பல காரணங்கள் கொண்டு எங்களால் உங்களை வந்து பார்க்க முடியவில்லை. உடம்பு குணமானதும் உங்களை திரும்ப கூட்டிக் கொண்டு விட நாங்கள் எல்லோரும் ஆவலாகத்தான் இருக்கிறோம். தியாகுவும் உங்களுக்காக பணத்தை பணம்னு பாராமல் எவ்வளவு செலவு செய்கிறான். நீங்கள் அனாவசியமாக எங்கள் மேலே குறை சொல்கிறது நல்லாவே இல்லை என்றால் மெல்லிய குரலில். நமச்சிவாயம் அதை கேட்டதும் அடிப்பட்ட புலியைப் போல் சினம் தாளாது எழுந்து நிமிர்ந்து தன் தங்கையை வெட்டி விடுகிறவன் போல் உறுத்து விழித்தான். என்னை வந்து பார்க்க உங்களுக்கு எங்கே பொழுது இருக்கு? புது சம்பந்தி வந்திருக்கும் மோகத்தில் உனக்கு மற்ற மனுஷர்களை பற்றி நினைவு ஏது? பார்க்க கண்ணுதான் ஏது? மோகனாவின் புக்ககத்து பெருமையை எடுத்து பேச உனக்கு நாள் முழுவதும் போதாது. உன் மகன் தியாகராஜனை பற்றியோ சொல்ல வேண்டாம். நல்ல நாளிலேயே கம்பெனி வேலைகளை கூட கவனிக்க பொழுதில்லாமல் அந்த கேடு கெட்டவளுடன் சுற்றி கொண்டிருந்தான். இப்போ கேட்கவா வேணும்? அவளோடு வக்கீல் வீட்டுக்கும் சாட்சிகள் வீட்டுக்கும் அலையே அவனுக்கு பொழுது சரியாக இருக்கும். மோகனாவை பற்றி ஒன்றுமே பேச வாயில்லை. கழுத்திலே ஒரு மஞ்சள் கயிறு ஏறினதும் அவளுக்கு தலை கனத்து போச்சு. கந்தல் புடவையை கட்டிக்கிட்டு அரை வயிறு கஞ்சிக்கு ஆளாய் பிறந்த அமிர்தம்மாள் பெண்ணாய்வை இப்போ காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் தங்கை, சுந்தர முதலியார் மருமகள், கதிரேசன் மனைவி. ஆகா, அவளுக்கு இந்த ஏழை மாமாவை பற்றி நினைவு கூட இருக்குமா? அவளது நினைவுக்கு மாமாதான் தகுதியா? மூத்த பெண் விஜயா, அவள்தான் இப்போ காந்திமதி அத்தையம்மாளின் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறாளே. பெட்டிச்சாவியை இடுப்பிலே செருகி கொண்டு அந்தஸ்தா வீட்டை சுற்றி வரவே அவளுக்கு நேரமில்லை. இந்த பாழும் மாமா உயிருடன் இருந்தால் என்ன, செத்தால்தான் அவளுக்கு என்ன கவலை என்று படபடவென்று பேசி தீர்த்தான். மாமா, வயது அதிகமாயிற்றே ஒழிய உங்களுக்கு இன்னும் விவேகம் என்பது சிறிதளவு கூட ஏற்படவில்லை. இங்கே நான் இன்று எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா என்று ஆரம்பித்தாள் விஜயா மிகவும் எரிச்சலுடன். அதை நீ எனக்கு சொல்ல வேண்டுமா? அது எனக்கு தெரியும். மோகனாவின் கணவனுக்கு உண்மையை எழுத வேண்டாம், தியாகராஜனை பற்றி தகவல்களை போலீசாருக்கு ஒன்றும் தெரிவிக்க வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்வதற்கு வந்திருக்கீங்க. அம்மாவும் மகளும் தெரியாதா உங்களை? சுயநல புலிகள், நன்றி கெட்ட துரோகிகள். இன்னைக்கு நீங்கள் சாப்பிடும் சோற்றுக்கும் உங்கள் வீட்டில் எரியும் விளக்குக்கும் நீங்கள் இருக்கும் இந்த நிலைக்கும் காரணம் யாருன்னு ஒரு நாளாவது யோசித்து பார்த்துருப்பீங்களா? இந்த நமச்சிவாயம் இல்லாதிருந்தால் அமிர்தம்மாளின் பெண்கள் நடு தெருவில் பிச்சை எடுத்துக்கொண்டு நிற்பார்கள் என்று ஆத்திரத்துடன் கத்திய நமச்சிவாயம் மார்பின் மீது படார் என்று அடித்து கொண்டான். அண்ணா, எல்லாம் நீங்கள் செய்த உதவிதான், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கால் தான் எங்கள் குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறது. ஆனால் இது சமயம் நீங்கள் எங்களிடம் நடந்துக்கிற முறை உங்களுக்கு அழகாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்களை வந்து பார்க்கணும் என்று கடிதம் எழுதி கேட்டால் நாங்கள் வராமலா இருந்து விடுவோம்? உண்மையாக மோகனாவின் கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு எங்கேயும் கிளம்பவே பொழுதில்லை. அந்த பெண்ணை அந்த இடத்தில் கொடுத்ததை பற்றி எனக்கு கொஞ்சமும் பெருமை இல்லை. அதுக்கு பதில் எதுவும் துக்கமாக இருக்கிறது. மோகனாவை மாமியார் வீட்டிலே சிரமப்படுத்துகிறாங்க. குழந்தையை இன்னும் ஒரு நாள் கூட நான் போய் பார்க்கவில்லை. அவளும் இங்கே வருகிறதில்லை. தியாகராஜன் 4 மாதமாக ஊரிலேயே அதிகம் தங்குறதில்லை. நாகபுரியிலே ஒரு பிரான்ச் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். அதனால் அங்கேயே தங்கியிருக்கான். இந்த சமயத்துக்கு விஜயாவது கூட இருந்து வீட்டை கவனித்து கொள்கிறாளேன்னு எனக்கு மனசில் கொஞ்சம் நிம்மதி. அண்ணா, என் நிலைமையில் இருந்து யோசிச்சு பாருங்க. இந்த வீடு, இந்த சொத்து சுகம் எல்லாம் என்னுடையதா? உங்கள் உடம்பு பூரணமாக குணமானால் ஒழிய உங்களை திரும்ப வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரக்கூடாதுன்னு தியாகராஜன் கண்டிப்பாய் சொல்லியிருக்கிறான். இதனாலேயே மோகனா வீட்டு மனுஷர்கள் நம்ம வீட்டுக்கே வருகிறதில்லை. பெண் பிள்ளை நான் என்ன செய்வேன்? உடனே வந்து கூட்டிக் கொண்டு போங்கள், இல்லாவிட்டால் உங்கள் ரகசியத்தை அம்பலமாக்கி விடுவேன்னு ஒரு பயமுறுத்தல் கடிதாசி எழுதி போட்டிருக்கீங்களே. இது உங்கள் வயது ஆண் பிள்ளை செய்கிற காரியமா?
என்றாள் புத்தி சொல்லும் தோரணையில். கடிதத்தை கண்டதும் ஓடி வர தெரிஞ்சதல்லவா? அப்படிப்பட்டவள் எனக்கும் ஒரு வழி செய். என்னுடைய வியாதி கூட இருக்கிறவங்களை ஒட்டிக்கொள்ளும் அபாய நிலையை தாண்டி விட்டதுன்னு டாக்டர் சொல்கிறார். அதனால் இன்னைக்கே என்னை உங்களோட கூட்டிக் கொண்டு போய்விடு. தன்னந்தனியாக ஏன் என்று கேட்கக்கூட மனிதர்கள் இல்லாத இந்த பாழும் ஆஸ்பத்திரியில் அனாதை போல என்னை போட்டு வச்சியே, இந்த பாவம் உன்னை சும்மா விட போகுது என்று உருமினான் நமச்சிவாயம். நீங்கள் இந்த நிலையில் திரும்ப அங்கே வருவது சாத்தியமில்லை. அண்ணா ஒப்புக்கொள்ள மாட்டார். காந்தி பவனம் எங்களுடைய வீடு அல்ல. அதனால் உங்களை கூட்டிக் கொண்டு போக முடியாது. வேறு ஏதாவது உதவி வேண்டுமானால் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றால் சிறிது கோபத்துடன் விஜயா. நான் அங்கே வருவது தியாகராஜனுக்கு பிடிக்காதா? ஏன் பிடிக்கும்? பிடிக்கும்படி செய்ய வழி எனக்கு தெரியும். மோகனா வீட்டவர்கள் என்னால் தான் காந்தி பவனத்திற்கே வருவதில்லையா? நான் எழுதப்போகும் சில உண்மைகளை தெரிந்து கொண்ட பின் அவர்கள் மோகனாவை என்ன செய்வார்கள்? விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். பார்க்கலாம் என்று கையை ஆட்டி ஆக்ரோஷமாக பேசினான். அண்ணா, உங்களுக்கு தியாகராஜன் மேல் இருக்கும் கோபத்தை குழந்தை மோகனா மீது காட்டுவது தகாது. வீணா அவள் வாழ்க்கையை பாழ் செய்யாதீர்கள். ஏற்கனவே நம்மேல் அவளுடைய புருஷர் வீட்டார் மனஸ்தாபமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது அபத்தமாக கடிதம் எழுதி போட்டால் மோகனாவை அவர்கள் மிகவும் துன்பப்படுத்துவார்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக தயவு செய்து என் குழந்தைகள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று மிகவும் குறைவாக கேட்டுக்கொண்டாள் அமிர்தம். பேசி முடிப்பதற்குள் அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்து கொண்டது. கண்களில் நீர் பொங்கியது. உன் குழந்தை என்றதும் உனக்கு மனசு இப்படி அடிச்சு கொள்கிறது. கூட பிறந்தவானா நான் இங்கே படும் அவதியை பார்த்து உனக்கு ஒரு இம்மியாவது இரக்கம் ஏற்பட்டதா? ஐயோ, அண்ணன் நோயினால் வேதனைப்படுகிறானே என்று ஒரு சொட்டு தண்ணீர் உன் கண்ணில் எப்பொழுதாவது வந்திருக்கிறதா? என்னை இந்த கோலத்தில் பார்க்கையிலாவது உன் மனசு கொஞ்சம் கலங்குதா? இல்லை, உன் மனசு என் விஷயத்தில் பாராங்கல். மன்னிக்கணுமாம். எதற்காக? நன்றி கேட்ட உன் குழந்தைகளை நான் ஏன் மன்னிப்பேன்? மாமனுக்கு நோய் வந்துவிட்டது என்று மூக்கை பிடித்து கொண்டு ஓடினானே தியாகராஜன், அவனை கண்டு சமூகமே முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடும்படி செய்ய எனக்கு சாமர்த்தியம் உண்டு. இந்த போலீஸ்காரர்கள் எவ்வளவு முட்டாள்கள்! அந்த மனோகரன் ஒருத்தன்தான் இந்த கொலையை செய்திருப்பான் என்று அவனை மட்டும் பிடித்து கொண்டு கோர்ட்டிலே நிறுத்தி இருக்கிறார்கள். தியாகராஜன் தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்று எனக்கு தோன்றுகிறது. மாயா அவளுக்கு எழுதிய கடிதங்களில் ஒன்று என் வசம் சிக்கியிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சமயத்திற்கு உதவும் என்று நான் எடுத்து வைத்திருந்தது நல்லதாகிவிட்டது. நமது காதலுக்கு குறுக்கே யார் வந்தாலும் அந்த எதிரி அதிக காலம் ஜீவித்திருக்க முடியாது என்று அவள் அதில் எழுதியிருக்கிறாள். மாயாவுக்கும் தியாகராஜனுக்கும் இடையே உள்ள காதல் சமாசாரம் ஒருவருக்கும் தெரியாத இரகசியமாக இருக்கிறது. ஆனால் அதை இப்பொழுது நான் அம்பலமாக்கப் போகிறேன். சஞ்சீவி கொலைக்காக உன் மகனும் போய் கூண்டில் நிற்கட்டும். ஊரே பார்த்து சிரிக்கட்டும். மாயாவுடன் காதல் புரியலாம். அவருடன் ஊரை சுற்றலாம். உல்லாசமாக இருக்கலாம். இந்த கொலையில் மட்டும் சம்பந்தப்படாது தூர விலகி ஓடிப்போய் விடலாமோ? அவளுடன் ஜோடியாக கோர்ட்டுக்கும் போய் வரட்டும். காந்தி பென்சில் கம்பெனி முதலாளியின் யோக்கியத்தை எல்லோருக்கும் தெரியட்டும். இதையெல்லாம் விவரமாக போலீசாருக்கு ஒரு கடிதம் எழுதி மாயாவின் கடிதத்தையும் அதில் அடக்கம் செய்து அனுப்பிவிடுவேன். உன் சம்பந்தி அம்மாள் கமலாம்பாளுக்கும் அத்துடன் ஒரு கடிதம் எழுதிவிடுகிறேன். கொலைக்கேசில் சம்பந்தப்பட்டு அவதிப்படும் இந்த மாயாதேவி தனது மருமகளின் ஆருயிர் தோழி என்பது அவளுக்கு தெரியட்டும். மாமாவுக்கு வந்த வியாதியை விட இந்த குடும்பத்திலே அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள அபக்கியா இது எப்படிப்பட்டது என்று தெரிந்து கமலாம்பாள் அவமானத்தில் போய் தோட்டத்து கிணற்றில் விழுந்து சாகட்டும் என்று ஓயாது மூச்சு விடாது கத்தினான் நமச்சிவாயம். அண்ணா, என் குழந்தை மோகனாவின் வாழ்க்கையை பாழாக்காதீர்கள். உங்களை மன்றாடி கேட்கிறேன். இந்த ஒரு தடவை எனக்காக என்று பேச முடியாது அமிர்தம்மாள் விக்கி விக்கி அழுதாள். உன் நன்றி கெட்ட குழந்தைகள் நாசமாக போகட்டும். யாருக்காகவும் நான் எடுத்த முடிவை கைவிடப் போவதில்லை என்று பல்லை கடித்தான் நமச்சிவாயம். அதை கேட்ட விஜயா அதற்கு மேல் பொறுக்க முடியாது சீற்றத்துடன் எழுந்தாள். நன்றி
யாருக்கு யார் நன்றி காட்ட வேண்டியது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்கள் மூளைக்கு உதயமாகும். இந்த நிலையிலும் உங்களை கைவிடாது காப்பாற்றி வருவதற்கு என் அண்ணனுக்கு நீங்கள் 7 ஜென்மத்திற்கும் கடமைப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட மனிதத்தன்மையின்றி அணு அளவும் நன்றி இல்லாது பேசுகிறீர்கள். வயதாகிவிட்டது, நோய் வேறு பீடித்திருக்கிறது. அந்திம காலத்தில் கடவுளை நினைத்து மனம் பக்குவமடைய வேண்டிய பருவத்திலே உங்கள் மனதிலே ஏன் இந்த விகாரமான சிந்தனை என்றாள். அதை கேட்ட நமச்சிவாயம் ஆத்திரம் தாளாது, நிறுத்து அதிக பிரசங்கி. கிழவன் ஒருவன்தான் உலகத்தில் சாக வேண்டுமா? சாவு யாருக்கும் எந்த சமயமும் வரக்கூடும். நீ இங்கிருந்து வீடு போய் சேருவாய் என்று என்ன நிச்சயம்? வழியிலே உன் கார் மோதி நீ நடு வீதியிலே சாகவும் கூடும். வாலிப மிடுக்கிலே என்னை கிழவன் என்று குத்தி காட்டி பேச வேண்டியதில்லை என்று கர்ஜித்தான். அண்ணா, பச்சை குழந்தை, அவளை ஏன் சபிக்கிறீர்கள்? உங்களுக்கு புத்தி மழுங்கி விட்டதா? இதெல்லாம் என்ன பேச்சு என்று இடைமறித்தாள் அமிர்தம். அம்மா, அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்கு ஒன்றும் பயமில்லை. சாவை கண்டு நான் ஒன்றும் நடுங்கவில்லை. இவர் சொல்லிவிட்டதனால் நான் இன்று வழியிலே இறந்துவிடப் போகிறோமா? மாமா, சபியுங்கள், நன்றாக உங்கள் மனம் போன மட்டும் எங்களை சபித்து கொள்ளுங்கள். அக்கறையில்லை. உங்கள் பயமுறுத்தலுக்கெல்லாம் மசிந்து நாங்கள் உங்களை வீட்டுக்கு அழைத்து போகப் போவதில்லை. அதை செய்கிறேன், இதை செய்வேன் என்று எங்களுக்கு முந்தா நாள் போட்ட காகிதத்தில் பயமுறுத்தியிருந்தீர்கள். பயந்து கொண்டு உங்களை அப்படி செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்ள நாங்கள் இங்கே வரவில்லை. புத்தி சொல்லி போகத்தான் வந்தோம் என்றாள் விஜயா. புத்தி சொல்கிற ஆளைப்பார் என்று இகழ்ச்சியாக கூறினான் நமச்சிவாயம். பயமுறுத்தல் என்பது எல்லோரிடமும் பலிக்காது. சொன்னபடி செய்து விடுவார்களோ என்று நடுங்கிக் கொண்டு ஓடுகிறவர்களிடம்தான் பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க முடியும். எங்கே செய்து கொள் பார்க்கலாம் என்று துணிச்சலாக திரும்பி விடும்போது பயமுறுத்துகிறவர்கள் பாடு ஆபத்தாகிவிடும். அம்மா, தியாகராஜனை நீங்கள் என்ன செய்துவிட முடியும்? அவனுக்கும் மாயாவுக்கும் உள்ள தொடர்பை பகிரங்கப்படுத்தப் போகிறீர்கள், அவ்வளவுதானே? செய்து கொள்ளுங்கள். மோகனாவின் மாமியாருக்கு மாயாவை பற்றி கடிதம் எழுதப் போகிறீர்கள். இதற்காக அவளை விவாகரத்து செய்துவிட உத்தேசித்தால் அவர்கள் செய்துவிடட்டும். என் தங்கை மோகனா அப்படியொன்றும் கதியற்ற பெண்ணல்ல, படித்தவள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவளுக்கு சக்தி உண்டு. இதையெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்த வேண்டிய தேவையில்லை. இதற்காக பயந்து கொண்டு நாங்கள் உங்களை அழைத்து போகப் போவதும் இல்லை. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், பயமில்லை என்று கோபத்துடன் பதிலளித்த விஜயா தாயின் பக்கம் திரும்பி, அம்மா, எழுந்திருங்கள், நேரமாகிறது. மாமாவுக்கு புத்தி கலங்கியிருப்பதனால் பேசி பயனில்லை என்றாள் சீற்றத்துடன். போவோம். அமிர்தம்மாள் சரக்கென எழுந்திருந்தாள். அண்ணனை ஒரு கணம் விரித்து பார்த்தாள். ஆதி முதல் என் குடும்பத்தை உள்ளே இருந்து கெடுத்தவர் நீங்கள்தான். உங்கள் பேச்சை கேட்டு நான் என்ன தப்பு காரியமெல்லாம் செய்திருக்கிறேன்னு இப்போதான் தெரிகிறது. தியாகராஜன் உங்களுக்கு செய்திருக்கிற பல நன்மைகளையும் மறந்து அவனுக்கு ஏதாச்சும் நீங்கள் செய்தீங்கன்னா சாமி பொறுக்க மாட்டார் என்று கூறிவிட்டு வெறுப்புடன் வேகமாக வெளியே சென்று விட்டாள். இந்த வாக்குவாதத்திற்கு பிறகு நமச்சிவாயம் கொந்தளிக்கும் எரிமலை போல் ஆத்திரத்தில் வெகுநேரம் குமரிக் கொண்டிருந்தான். நாம் நாசமடையும் பொழுது பிறர் வாழ்வதா என்று ஒரு பொறாமை மனநிலையில் அவன் தனது வஞ்சகத்தை அந்த குடும்பத்தின் மீது தீர்த்து கொள்ள அன்றிரவு காகிதமும் பென்சிலுமாக எழுத மேஜை அருகில் உட்கார்ந்தான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்கிற பழமொழி நமச்சிவாயத்தின் விஷயத்தில் உண்மையாகியிருக்கிறது. ஒரு முறை கடிதத்தை எழுதி திருப்தி அடையாது கிழித்து போட்டுவிட்டு யோசனை செய்ய கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தோட்டத்தில் நின்று வீசிய குளிர்ந்த காற்றை அனுபவித்த வண்ணம் 2 அடி முன்வைத்த அவன் தடால் என்று இருட்டில் தடுமாறி கீழே விழுந்து விட்டான். கிழ வயது, நோயால் தளர்ந்த உடல், கூர்மையான வாயிற்படியில் தலை பலமாக மோதிவிடவே நினைவு தவறிவிட்டது. நமச்சிவாயத்தின் ஈமச் சடங்குகளுக்கு ஒருவாறு நடந்தேறின. மயான பூமியில் நின்று திரும்பி வந்த அமிர்தம் தனது ஈர ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஊஞ்சலில் மீது வந்து அமர்ந்தாள். கிழப்பிராணன் சிறு அடி கூட தாள முடியவில்லை. வழுக்கி விழுந்தது தான் சாக்குன்னு போயிட்டது. யமன் வந்து இப்படி வாசப்படையிலே நிற்கிறான்னு தெரியாமல் அன்னைக்கு என்ன பேச்சு பேசினான் பாவி என்று தரையை வெறித்து பார்த்த வண்ணம் தானே பேசிக்கொள்கிறவள் போல் மெல்லிய குரலில் சொன்னாள். அருகில் உட்கார்ந்திருந்த விஜயா திடுக்கிட்டு அம்மா என்று ஆச்சரியத்துடன் அழைத்தாள். நல்லபடி இருந்தால் எவ்வளவோ சிறப்பாக போயிருப்பான். கடைசி காலத்திலே என் வயிற்றுச்சலை கொட்டி கொண்டான். ஒப்புக்கு கூட எனக்கு அழுக வரவில்லை என்றால் அமிர்தம் ஆத்திரமாக.
விஜயாவுக்கு அவள் மாமனுக்கும் இடையே ஒற்றுமை என்பது கடுகளவு கூட இருந்ததில்லை. என்றாலும் நமச்சிவாயம் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டதும் அவளது கண்கள் அவளை அறியாமலே கலங்கிவிட்டன. பாவம், கிழ வயதில் கொடிய நோய்க்கு இலக்காகி வேதனைப்பட்டு அனாதை போல் ஆஸ்பத்திரியில் உயிர்விட நேர்ந்ததே என அவனது முடிவை குறித்து எண்ணி அவள் மனம் மிகவும் உருகியது உண்மையே. தாயின் விசித்திரமான இந்த மனம் மாறுதலைக் கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்து போனாள். என்ன இருந்தாலும் உங்களுடைய என் கூட பிறந்த சகோதரன் இல்லையா அம்மா? என்னமோ தெரியாத்தனம். செத்தவர்களை பற்றி கடுமையாக பேசுவது தவறு, விட்டு தள்ளுங்கள் என்றாள் அவள். தெரியாத்தனம்னு எவ்வளவோ விட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். பாம்புக்கு பால் வாக்கறாப்புல அடிநாளிலிருந்து இந்த சதிகாரனுக்கு எவ்வளவோ செய்தேன். கடைசியில் என் குடியையே கெடுக்க அல்லவா திட்டம் போட்டிருந்தான். என் கண்மணி மோகனாவின் வாழ்க்கையை பாழ்படுத்த துணிஞ்சானே பாவி. தெய்வத்துக்கே பொறுக்கலை. பண்ணின அநியாயத்துக்கு நல்ல தண்டனையாக ஒரு நிமிஷத்தில் சாவு வந்து அவனை கொண்டு போய் விட்டது. ஆத்திரத்துடன் பேசி நிறுத்திய அமிர்தம் தன் கரங்களை சொடுக்கினாள். தாயின் முகத்தை வியப்புடன் பார்த்த விஜயா லேசாக புன்முறுவல் அளித்தாள். அம்மா, மரணம் என்பது ஒருவருக்கு தண்டனையாகாது. கெட்டவர்கள் மட்டும் செத்து போவார்கள், நல்லவர்கள் அனைவரும் சிரஞ்சீவியாய் வாழ்வார்கள் என்றிருந்தால் தானே சாவை தண்டனை என்று சொல்ல முடியும். இன்றைக்கு மாமா இறந்து விட்டார். இன்னொரு நாள் நீங்களும் நானும் இறந்து போகப் போகிறோம். அப்படி இருக்கையில் மரணத்தை தண்டனை என்று தவறாக அழைக்கிறீர்களே. மேலும் மாமாவோ இறந்து விட்டார். இனி அவரை பற்றி கடுமையாக பேசித்தான் என்ன பயன்? எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் இறந்தவர்களை பற்றி குறைவாக பேசுகிறது மனித தன்மைக்கே இழிவாச்சே என்றாள். நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தா நான் ஏன் இப்படி சொல்லப் போகிறேன் என்றால் பதிலுக்கு அமிர்தம். மாமாவின் சுபாவம் நமக்கு தெரியாத புது விஷயமா? எப்பொழுதுமே பிறருக்கு தொந்தரவு கொடுப்பதிலே அவருக்கு ஒரு தனி ஆனந்தம். ஆனால் அவரை பற்றி குறை சொல்வதில் பயன் இல்லை. விவேகமும் அறிவும் நல்ல இருதய பண்பும் ஏற்பட அவருக்கு வாழ்வில் சந்தர்ப்பங்களே இருக்கவில்லை. என்னவோ அம்மா, உலகத்திலே அவர் எடுத்த பிறவியை முடித்து கொண்டு போய்விட்டார். இனிமேல் அவரை நல்லவர் என்றோ கெட்டவர் என்றோ பேசித்தான் பயன் என்ன? சரி, உங்களுக்காக எடுத்து வைத்த சாப்பாடு ஆறிப்போகுது, எழுந்துருங்கம்மா என்றாள் விஜயா முடிவில். அமிர்தம் அதற்கு பின் தன் மகளுடன் விவாதிக்கவில்லை. ஆனால் அன்று வெகு நேரம் அவளுக்கும் விஜயா சொன்ன அந்த வார்த்தை மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. மரணம் ஒரு தண்டனையா? இதை பல முறை தன் உள்ளத்தை கேட்டுக்கொண்டாள் அவள். நெருங்கிய உறவினர்கள் பிரிந்த பின் யாருக்கும் இயல்பாக ஏற்படும் ஒருவித கலக்கம் அமிர்தம்மாளையும் பற்றி கொண்டு விட்டது. பகல் பொழுது கழிந்து இரவு சமீபத்து வருவதை உணர்ந்ததும் அவளது கலக்கம் இன்னும் அதிகரித்தது. தனியாக விஜயாவின் துணையின்றி பங்களாவுக்குள் எங்கு செல்லவும் பயமாக இருந்தது. ஜன்னல் கைப்பிடிச்சுவர் மீது கால் மேல் கால் போட்டுக்கொண்டு நமச்சிவாயம் ஒரு முழு ஆப்பிளை சுவைத்து தின்று கொண்டு உட்கார்ந்திருப்பது போல் ஒரு பிரம்மை ஏற்படவே தப்பி தவறி கூட அந்த திசையை பார்க்க அவளுக்கு ஒரே கிளியாக இருந்தது. இரவு வெகு நேரமாகியும் அன்று அவளுக்கு தூக்கமே வரவில்லை. அருகில் விஜயா துணையாக படுத்து கொண்டிருந்தும் அவள் மனதில் அமைதியே ஏற்படவில்லை. மிகவும் முயற்சி செய்து இரவு வெகு நேரம் சென்ற பின்பு தூங்குவதற்கு கண்களை சிறிது மூடினாள். சற்று தொலைவில் ஹாலில் தொங்கிக் கொண்டிருந்த ஊஞ்சல் அசையும் சப்தம் கேட்டது. கண்களை திறந்து பார்க்க அஞ்சி உற்று கவனித்தாள். நமச்சிவாயம் ஊஞ்சலை ஆட்டும் பொழுது எழும் அந்த க்ரீக் க்ரீக் என்ற சப்தம் தொடர்ந்து நன்றாக கேட்டது. அமிர்தத்தின் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உடலெல்லாம் திகிலில் குப்பென வியர்த்து விட்டது. இன்னும் நன்றாக உற்று கவனித்தாள். ஊஞ்சலாடும் சப்தம் திடீரென நின்றுவிட்டது. அதைத் தொடர்ந்து யாரோ அருகில் நடந்து வருகிறது போல் காலடி ஓசை கேட்டது. அதை கேட்டு அமிர்தம்மாளின் நெஞ்சு தண்டவாளத்தின் மீது துரிதமாக ஓடும் ரயில் வண்டி போல் தீவிரமாக அடித்து கொண்டது. அமிர்தம், அமிர்தம் என்று அண்ணன் அழைப்பது போல் கேட்கவே அதற்கு மேல் தாழ முடியாத நிலையில் கிரீச் என்று அலறிவிட்டாள். விட்டு விழித்து கொண்ட விஜயா எழுந்து விளக்கை போட்டாள். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை கிடுகிடுவென நடுங்க அமிர்தம்மாள் கண்களில் நீர் வழிய, விஜயா கிட்ட வா, எனக்கு பயமா இருக்கு என்று குழறினாள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள்.